ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 5ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடரும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஆர்னத்தினுடைய செக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ். ஒன்று வந்து பட்ஜெட் செக்ஷன், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மன்சூன் செக்ஷன், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டர் செக்ஷன். 3 கூட்டத்தொடர் வந்து நடைபெறும். ஸோ பட்ஜெட் செக்ஷன் வந்து நமக்கு பிப்ரவரி, மே. ஸோ மான்சூன் செக்ஷன் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஸோ விண்டர் செக்ஷன் வந்து நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த டைமில் தான் இந்த கூட்டத்தொடர் இருக்கும். ஸோ இந்த கூட்ட செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொரோக், அதாவது சம்மன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ ஆர்டிகல் 85 அடிப்படையில் சென்ட்ரல் பார்லிமெண்டாக இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்தொடரை வந்து கூட்டக்கூடியவங்க யார் அப்படின்னா சம்மன் கொடுக்கக்கூடியது வந்து பிரசிடென்ட். இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கவர்னர். ஆர்டிகல் 174 அடிப்படை. ஸோ இதுவுமே இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த கூட்டத்தொடரை கூட்டத்திற்கான அந்த பரிந்துரை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை. அவங்க தான் அவங்க ரெக்கமெண்ட் பரிந்துரைப்பாங்க மத்திய அரசு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்தொடரை வந்து பிரசிடென்ட் வந்து சம்மன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொரோக் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ப்ரொரோக் வந்து பண்ணுவாங்க.